هدى وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவினால் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஜும்மா உரையை கேட்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கின்றார். வளமையாக சொல்வதை அல்லாஹ் தஆலா ஏனைய நாட்களில் கடமையாக்கி இருப்பதை போன்று இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றார். இந்த ஜும்மாவுடைய உரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து பக்கத்தில் இருப்பவர் வாய் மூடுங்கள் என்று சொன்னால் கூட அவர் சொன்னவர் அவருடைய ஜும்மாவுடைய பலனை இழந்து விடுவார். அந்த அளவுக்கு முக்கியமான சில நிமிடங்கள் தான் இந்த ஜும்மாவுடைய உரை என்பது. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் சில விடயங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் பிறந்த ஊர், பிறந்த இடம், பிறக்கும் பொழுது எங்களை எந்த தாதை தூக்கி எடுத்தார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிய வைத்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய ஆரம்பத்தை அறிய வைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுடைய மரணம் எங்கு நடக்கும், எங்களை யார் தொலை வைப்பார்கள், யார் குளிப்பாட்டுவார்கள், யார் கஃபன் செய்வார்கள், எந்த பூமியில் நாங்கள் அடக்கப்படுவோம் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றாக அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றார். பல வருடங்கள் சவுதியில், மக்காவில், மதீனாவில் வேலை செய்வார்கள். 25-30 வருடங்கள் அங்கேதான் மூத்தா போகணும் என்று துவா கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். திடீரென்று இலங்கைக்கு வரும் பொழுது அல்லது வேறு அவரவர்களுடைய நாட்டுக்கு திரும்பும் பொழுது இடைவெளியில் மரணித்த எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். ஊரை விட்டு வெளியே போக மாட்டோம். இப்பொழுது நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம். திடீரென்று மரணம் வந்தால் எனது பிள்ளைகள் சமீபமாக இருக்க வேண்டும், மனைவி பக்கத்தில் இருக்கணும், நண்பர்கள் பக்கத்தில் இருக்கும் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டார். இந்த வாழ்வின் முடிவை ரப்புல் ஆலமீன் தனது கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். யாருக்கும் முடிவெடுக்க முடியாது, எனது முடிவு இப்படித்தான் அமையும் என்று ஆசை வைக்கலாம். சுஜூதில் மூத்தாக வேண்டும், தொழுகையில் மூத்தாக வேண்டும், அங்கே மஸ்ஜிதுல் ஹரம் 2 ஹரம்களுக்கு மத்தியில் மரணிக்க வேண்டும் எல்லாம் ஆசை வைக்கலாம், முயற்சி செய்யலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் தான் அறிவான் இவனுடைய மூத்து எப்படி வர வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், யார் இவனுடைய ஜனாசாவை பார்ப்பார்கள், யார் பார்க்க மாட்டார்கள், யார் தொலை வைப்பார், எல்லா விடயங்களையும் ரப்புல் ஆலமீன் தன்னகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நீங்கள் எல்லாம் இந்த கழிக்கக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட பெரிய ஒரு அமானிதமாக இருக்கின்றது. நாம் இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 விடயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்படையான சில அமல்கள், இபாதத்துகள், இவைகளின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க ஆசைப்படுகின்றோம். இன்னும் ஒன்றுதான் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சில இபாதத்துகள், அதற்கான சில வழிகாட்டல்கள் இஸ்லாம் காண்பிக்கின்றது. எனவே நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமே தவிர சைத்தானுக்கு அடிபணியக்கூடிய நிலையை எப்படியுமே நாங்கள் உருவாக்கிவிடக்கூடாது. மக்கள் மன்றத்தில் எப்படி சில பாவங்களை தவிர்த்து நடப்போமோ, இதை பார்த்தால் எனது குடும்பத்துக்கு கேவலம், எனது மருமகனுக்கு சரியில்லை, எனது பிள்ளைக்கு சரியில்லை, மகனுக்கு சரியில்லை என்று எத்தனையோ பாவங்களை வெளிப்படையாக செய்வதை நாங்கள் மறைத்து வாழுகின்றோம். அதே போன்று தனிமையில் இருக்கும் பொழுதும் எப்பொழுதெல்லாம் எனக்கு தனிமை என்று ஒன்று கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரமெல்லாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கின்றது. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, ஒரு மனிதன் இந்த பூமியில் அவனையும் அவனுடைய ரப்பையும் தவிர வேறு யாரும் இல்லாத நிறைய சூழ்நிலைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்து கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுவர்கள் யார் என்பதை அறிவதற்காக வேண்டி பாவம் அப்படியே இலதாக இனிமையானதாக அல்லாஹ் காண்பிப்பான்.
எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தஆலா அடுத்தவர்கள் காணாமல் தெரியாமல் அறியாமல் இருப்பதற்கு எல்லா வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா தந்து அல்லாஹ்வை தனிமையில் யார் பயப்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறுகின்றான் லியஅலம் அல்லாஹ் மா யகாஃபு பில் கைப். அஜின் பொழுது அஜுடைய ஆடையை அணிந்த பிறகு இஹ்ராம் கட்டியதன் பிறகு அந்த நியத்தில் இருப்பவர்கள் கால்நடைகளை வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காலங்கள் என்ன நடக்கும் என்றால் மான் முன்னால வரும், இன்னும் பிற மிருகங்கள் சாப்பிடுவதற்கு ஹலாலானவைகள் எல்லாம் வந்திருக்கும், யாருமே தெரியாது. அந்த மக்கமா நகரில் அந்த பூமியில் அரம்சரையில் அரபாவுடைய மைதானத்தில் கண் முன்னால வந்து இவர் பசியுடன் இருப்பார். வேட்டையாடி சாப்பிடுவதற்கு ஆர்வமான மிருகங்கள் முன்னால் வந்திருக்கும். அல்லாஹ் கேட்கின்றார் என்னென்றால் யாரமல்லா, அல்லாஹ் அறிவதற்காக வேண்டி உங்களுக்கு ஆர்வமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். யாருமே இருக்க மாட்டார். இவரும் அந்த பெண்ணும் மாத்திரம் தனிமையில் இருப்பார். இவரும் அந்த கல்லா பெட்டியும் கடவுள் எடுப்பதற்கு சந்தர்ப்பம் அப்படியே இருக்கும். சிசிடிவி கேமரா இருக்காது, யாருமே இருக்க மாட்டார். இவருக்கு தான் ஆட்சி, எங்கு பணம் வைக்கப்படும், எந்த இடத்திலிருந்து எடுப்பது என்பது கணக்கு பார்க்காமல் தான் தனது அதிபர் தனக்கு பொறுப்பால் உள்ளவர் பணத்தை வைத்துவிட்டு செல்வார். அவர் வருஷத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு ஒருக்கத்தான் பணத்தை கணக்கெடுப்பார். ஆனால் யாருமே பார்க்க மாட்டார்கள். இவரும் அந்த பெண்ணும் அல்லது இவரும் அந்த பணமும் இவரும் கையெழுக்க தொலைபேசி மட்டும்தான் இருக்கும். மறுமை மறைவில் அல்லாஹ்வை யார் பயப்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ் உருவாக்கி தருவான். அந்த நேரத்தில் இவன் முடிவெடுக்கின்றான், நான் எடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் எனது தேவைக்காகத்தான் எடுக்கின்றேன் என்று இருந்தாலும் நான் கூப்பிடவில்லை, அவள் தான் வந்து என்னை அழைக்கின்றாள். நான் கையெழுத்த தொலைபேசியில் சும்மா தான் பார்த்து கொண்டிருந்தேன். கூடாத ஒரு படம் அப்படியே வந்தது, அதை பின் துயர்ந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் பார்த்து பழகிவிட்டேன். இப்பொழுது அந்த ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தவிர்க்க முடியாது என்று நாம் முடிவெடுத்தால் மறுமை, அதாவது மறைவாக யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்கள் என்ற ஒரு சோதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த சோதனை எந்த அளவுக்கு மனிதனிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அவன் எப்பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அழைத்து என்ன சொன்னார்கள்? யா புனைய, என் அருமை மகனே, உனக்கு ஒரு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் ஆளுமைகள் சக்தியை தனது பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வைத்திய துறைகள் இன்னும் இந்த துறைகளில் அவைகளில் முன்னேறியவர்களுடைய ஆளுமைகள் சக்திகள் விளங்கியிருப்பதை போன்று படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஆளுமைகள் சக்திகள் அவன் எந்த அளவுக்கு அறிவுறுப்பவன். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு கடுகளவேனும் வானத்தில் இருக்கும் என்றாலும் சரி, பூமியில் இருக்கும் என்றாலும் சரி, பெரும் பாறான் கற்களுக்கு கீழால் ஒரு கடுகளவு ஒரு விடயம் இருக்கும் என்றாலும் எழுத்தீவில்லாம் அல்லாஹ் மறுமையில் அவைகளை கொண்டு வருவான் என் அருமை மகனே என்று தனது மகனை மறுமையில் மறைவான விடயத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். எங்களுடைய சிம் கார்டு அழியலாம், டிலீட் பண்ணலாம், எல்லாமே வீணாகி போனாலும் செய்த காரியங்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் கொண்டு வருவான் என்பதை அன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இந்த மறுமையில் நாம் மறைவாக ரப்புல் ஆலமீனை நம்பக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பயபக்தியாளர்கள் யார், பயபக்தி அற்றவர்கள் யார்? இது மறுமை, அதாவது தனிமையில் தான் அல்லாஹ்வை அஞ்சும் பொழுதுதான் உண்மையான முடிவுகள் வெளிவரும். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் அஜ்ருன் கபீர். யார் ரப்பை தனிமையில் பயந்து வாழ்கின்றார்களோ, மனைவிக்காக வேண்டி அல்ல, பிள்ளைக்காக வேண்டி அல்ல, நான் இருக்கக்கூடிய இந்த பதவி இந்த பாவத்துக்கு சரிவராது என்பதற்காக வேண்டி அல்ல, தனிமையில் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லஹு மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவனுக்கு பெரிய மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வெளிப்படையாக தௌபா செய்வதற்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஒரு பாவத்தை விடுவதன் மூலமாக
அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதற்காக விடுவான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான். ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கரீம் கபீர். யார் ரப்பல் ஆலமீனை தனிமையில் அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. எங்களுடைய கையெழுத்த தொலைபேசி இருக்கின்றோம் அல்லது வீட்டில் இருக்கின்ற யாருமே கிடையாது. ஒரு பழைய பாடலை கேட்டால் இரவுக்கு இன்பமாக இருக்கும் என்ற உணர்வை சைத்தான் போடுவான். பல வருடங்கள் அந்த பாட்டை கேட்டு அதை இன்பத்தை ரசித்தவனுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நாம் அதை விட்டு விடுவோம் என்றால் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கூலி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வ ஜாஅ பிகல்பின் முனீப் உதுகுலூஹா. யார் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அந்த தூய்மையான உள்ளத்துடன் எப்பொழுதும் உள்ளம் எப்பொழுது இறுக்கமானதாக இருக்கின்றது என்றால், தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்தால் அவனுடைய உள்ளம் அப்படியே சொஃப்டாகும். தனிமையில் அல்லாஹ்வை பயப்படாமல் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவனுடைய உள்ளம் கடினமானதாகவே தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வ ஜாஅ பிகல்பின் முனீப். அல்லாஹ்வை தனிமையில் பயந்து அவனுடைய உள்ளம் அமைதியாக ரப்பின் பால் மீளக்கூடிய நிலையில் வந்துவிடுவான் என்றால் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். நாம் அற்பமாக கருதக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு கடைக்குள்ளா நுழைகின்றோம், ஓனருக்கு தெரியாமல் ஒரு ஈந்தம்பழத்தை சாப்பிடுகின்றோம், அல்லது பக்கத்து விட்டு மரத்தில் ஒரு தேங்காய் விழுந்து விட்டது, அவன் பார்ப்பதற்கு முன்னால் அந்த காயை எடுத்து எங்களது தேவை முடித்துக் கொள்கின்றோம். இவைகளுக்கு ரப்புல் ஆலமீன் அதை நாம் பயந்து அதனை அந்த இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பேச இருந்திருக்கின்றது, அதில் காசு அப்படியே இருக்கின்றது, பாதை ஓரமாக இருக்கின்றது, எங்களுடைய கால்களுக்கு கைகளுக்கு அது விளங்குகின்றது. ஆனால் படைத்த ரப்பை நினைத்து அதை எடுக்காமல் அப்படியே விட்டு விடுவோம் என்றால் அது உரியவருக்கு கிடைப்பதற்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் தஆலா நிறைய கூலிகளை தருவார். இதற்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சி நடப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, சந்தர்ப்பங்கள் தனிமையில் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் அதிகமாக அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் உறக்கத்தில் இருக்கும் பொழுது நிறைய நோயாளிகள் இரவு நேரத்தில் அடிக்கடி விழித்து செல்வார்கள், பாத்ரூமுக்கு செல்வார்கள், அல்லது தூக்கம் போகாத எழும்பி தடமாறுவார்கள். அந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்வை எழும்பி 2 ரக்காத் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுது அந்த நேரத்தில் படைத்த ரப்பிடத்தில் எங்களுடைய தேவைகளை தனிமையில் முறையிடக்கூடியவர்கள பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். தனிமையில் இருக்கும்போது மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் அப்படியே எழுந்து படைத்த ரப்புக்கு முன்னால் சுஜூதில் அப்படியே நாம் விழுந்து அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் முறையிடக்கூடிய அந்த பழக்கத்தை தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் உட்கார்ந்து இந்த வானத்தை பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன் இவைகள் அனைத்தையும் வீணாக ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை. ஒரு தேவைக்கு ஒரு அத்தாட்சியாக ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான். என்னையும் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். நான் இந்த ரப்புக்கு எத்தனை தடவைகள் மாறு செய்து கொண்டே இருக்கின்றேன். அவனுடைய பூமியில் வாழ்ந்து அவனுடைய உணவை சாப்பிட்டு அவனுடைய உடம்பின் ஆரோக்கியத்தை தந்த அந்த ரப்புக்கு மாற்றமாக எத்தனை தடவைகள் இந்த பூமியில் மாறு செய்ய அல்லாஹ் எனக்கு உணவில் இன்னும் குறைக்கவில்லையே, ஆடையில் இன்னும் எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை, எனக்கு தந்திருக்கக்கூடிய நாமத்துகளை குறைக்காமல் தருகின்றான் என்றால், யா ரப்பே அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னி எனக்கு அருள் புரி என்று அந்த நேரத்தில் நாம் சுஜூதில் இருந்து கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். எனது அன்புக்குரிய அடியார்களே, நாம் தனிமையில் இருக்கும் ஒரு மரத்தடிக்கு சென்றாலும் அந்த மரம் நாளை மறுமை ரப்பிடத்தில் சாட்சி சொல்லும். யாருக்கும் தெரியாத ஒரு பழத்தை பின்பது அந்த மரத்தை நோவினை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது சாட்சி சொல்லும் என்றால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். அந்த மரம் நாளை மறுமை நாளில்
அல்லாஹ்விடத்தில் வந்து நிச்சயமாக சாட்சி சொல்லும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பங்கள் தனிமையில் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் எங்களுடைய பாவங்களை நினைத்து அழுவதற்கும் எங்களுடைய நிலையை மாற்றாமல் ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்கள் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்தில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எப்படி நாம் பொதுவான இடங்களில் தொழுவது, ஜக்காத்து கொடுப்பது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது, இப்படியான வெளிப்படையாக செய்யக்கூடிய அமல்களை போன்றுதான் நாம் தனிமையில் இருந்து எல்லா நிலைகளையும் நினைத்து எங்களுடைய கண்ணீர் துளிகள் விழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றியிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கக்கூடிய 7 கூட்டம், அந்த 7 கூட்டத்தில் வதக்கரல்லாஹு ஹாலியன் ஃபஃபாலத்து ஐனா, அல்லாஹ்வை தனியே இருந்து அவன் திக்ர் செய்கின்றான், அல்லாஹ்வை நினைக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா எத்தனையோ படைப்பினங்களை கால் இல்லாமல், கை இல்லாமல், காது கேட்காமல், ஒவ்வொரு நாளும் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள், ஆடைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள், அப்படி இல்லாமல் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நினைத்து ரப்புக்கு மாறு செய்வதை நினைத்து கண்களிலிருந்து அவனுக்கு தன்னை அறியாமலேயே கண்ணீர் வருகின்றது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் நாங்கள் நோய்க்கு 1 ரூபாவும் செலவழிக்காதவர்கள் இருக்கின்றார்கள். அல்லது இன்னும் பிற பிரச்சனைகள் மாட்டிப்படாமல் அப்படியே வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். நாம் ஒரு நாளாவது எழும்பி அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு நாள். நோய்க்கு எத்தனையோ பேர்கள் அழுகின்றார்கள், கடன் பிரச்சனைக்கு அழுகின்றார்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று அழுகின்றார்கள், பிள்ளையுடைய தேவையை நினைத்து அழுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானே, தனியே இருந்து அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தால் அந்த 2 கண்ணீர் துளிகள் அவனை மறுமையில் நிழலே இல்லாத அந்த பூமி, வானத்துக்கு மேலால் அல்லாஹ் தஆலா சூரியனை கொண்டு வந்து விடுவான். அவனுக்கு தலைக்கு மேலால் அந்த வெப்பத்தால் தாங்க முடியாமல் எல்லாரும் கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது இவனுடைய அந்த கண்ணீர் துளிகள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிழலாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். வராது கடினமான உள்ளங்கள் அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கற்களை விடவும் பாரமானவைகளாக சில உள்ளங்கள் இருக்கின்றது. எதற்கும் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராது. வாப்பா நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகின்றார், அதுக்கும் வராது. தான் பெற்ற பிள்ளை கவலைப்படுகின்றார், கஷ்டம், அதுக்கும் வராது. எதுக்குமே உள்ள கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் அவர்கள் கட்டாயம் இரவின் பின்பகுதியில் எழும்பி படைத்த ரப்புடன் உரையாடுங்கள் எனது நிலை இப்படி இருக்கின்றதே என்று அல்லாஹ் தஆலா உள்ளங்களையும் உடலையும் மாற்றுவதற்கு சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தபூக் யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த தபூக் யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில 2 நாட்களாக பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வசதிக்கு தக்கன கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஒரு சஹாபி அவரால் கொண்டு வர ஒன்றுமே முடியாது. கொடுப்பவர்கள் கொடுக்காத அந்த நபரை பார்த்து ஒரு விதமாக பேசுகின்றார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் பொதுவாக நடப்பதுதான். இருப்பவர்கள் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கொடுப்பதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும். இல்லாதவர் அவர் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வருகின்றார், ஒன்றுமே அவரிடத்தில் கொடுப்பதற்கு இல்லை. மக்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக பேசுவது இவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகின்றது. இரவு நேரத்தில் எழும்புகின்றார், படைத்த ரப்புக்கு முன்னால் மண்டியிடுகின்றார். யா அல்லாஹ், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. என்னிடத்தில் கொடுப்பதற்கு, உனது நல்ல வேலைக்கு, இந்த யுத்தத்திற்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னை பற்றி தவறாக பிழையாக பேசினார்களே, அதற்கு நீ எனக்கு ஒரு நன்மையை தருவாய். அந்த நன்மையை உனது பாதையில் நான் சதக்காவாக, ஹதியாவாக கொடுக்கின்றேன் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு பிரார்த்தனை கேட்கின்றார்கள். காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுப தொழுகைக்கு பிறகே சஹாபாக்கள் அழைத்து கேட்கின்றார்கள், யார் இப்படி பிரார்த்தனை செய்தது? அவரை ஏசியவர், அவரை கிண்டல் அடித்தவர், அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை இருக்கின்றதே, அந்த நன்மையை அல்லாஹ்வுக்காக வேண்டி சதியாவாக சதக்காவாக கொடுக்கின்றேன் என்று யார் சொன்னது என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த சஹாபி அப்படியே எழும்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள், உனது வார்த்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தனக்கு ஏசியதற்கு பேசியதற்கு அடுத்தவர் மூலம் அந்த நன்மை கிடைக்கின்றது, அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி திருப்பி கொடுக்கின்றார்கள். எனக்கு அதற்கு நன்மை தேவை கிடையாது. எனவே இந்த தனிமையில் படைத்த ரப்புடன் நாம் உரையாடக்கூடியது இருக்கின்றது. சில நிலைகளை நிச்சயமாக மாற்றிவிடும். நாம் அறியாமல் கூட இருந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்காக அதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கு தெரியும். 3 பேர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். 3 பேர்களும் பயணத்தை மேற்கொள்ளும் போது மழை பெய்கின்றது. ஒரு பெரும் பாரா கற்கள், அதாவது மலைக்குள்ளால் ஒரு குகைக்குள்ளால் இருக்கின்றார்கள் மலை நிற்கும் வரைக்கும். அந்த பாராக்கல் ஒன்று வந்து மலை குகைக்கு மேலால் அப்படியே மூடிவிட்டது. வாசல் வெளியே வர முடியாது. 3 பேரும் என்ன முடிவெடுத்தார்கள்? நாம் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த அமலை வச்சு ரப்புடத்தில் மண்டிடுவோம். வெளியே இருந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போவதாக இருந்தால் என் 50, 60, 70 வயது வாழ்க்கையில் படைத்த ரப்புக்காக வேண்டி அல்லாஹ் மாத்திரம் பார்த்த ஒரு அமல், இந்த அமல் எனது மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, நண்பனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் ஒன்று இருந்தால் அதை இந்த நேரத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அல்லாஹ் இந்த கஷ்டங்களில் இருந்து அந்த ஒரு இபாதத் போதும். அன்புக்குரியவர்களே, பெரிய பெரிய வணக்கங்கள் வழிபாடுகளை விடவும் படைத்த ரப்புக்காக வேண்டி சின்ன ஒரு அமல் பெரிய ஒரு தாக்கத்தை, பெரிய ஒரு நன்மையை கொண்டு வந்து தரும். முதலாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது பெற்றோர்கள் 2 பேர் இருந்தார்கள், தாயும் தந்தையும். இந்த பெற்றோர்களுக்கு நான் தான் பால் கலந்து கொடுப்பது. எனது மனைவி அல்ல, எனது பிள்ளை அல்ல. ஒரு நாள் இரவு நான் கொண்டு போகின்றேன். அந்த இருவரும் உறக்கத்தில் இருக்கின்றார்கள். நான் எழுப்பாட்டாமல் அவர்களுடைய காலடியில் அந்த பாலை அப்படியே தூக்கி வச்சு கொண்டிருந்தேன். நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அன்புக்குரிய ஈமானிய உறவுகள், எனது தந்தை, உனது தந்தை, எனது பெற்றோர், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு பாரமானவர்கள் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நசீபு தருகின்றானோ அந்த பெற்றோர்களை பார்ப்பதற்கு பெரும் ஒரு பாக்கியம். சுவர்க்கத்தில் 2 வாசல்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பார்க்கின்றார்கள். காலடியில் வைத்துக் கொண்டு நம்ம எழுப்பாட்டுவோம். சாப்பாடு கொண்டு வந்த திங்க தெரியாத காலையில ஏசுவோம். பசியில படுப்பீங்கன்னு வாங்கி கொண்டு வந்து இப்ப அதுக்காக நீங்க சாப்பிடாட்டி மனைவிக்கு, பிள்ளைக்கு, யாருக்காவது கொடுக்க இருந்துச்சு எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்துவோம். இவர் காலடியில் அப்படியே இருக்கின்றார். தாயும் தந்தையும் அந்த பாலை குடிக்க எழுப்பும் வரைக்கும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றார். காலையில் எழும்பி பார்த்து அவர்கள் குடிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது மனைவி அந்த நேரத்தில் பசியில் இருந்தார், எனது பிள்ளையின் பசியில் இருந்தார். முதன்மை யாருக்கென்றால் எனது பெற்றோர்களுக்கு தான் முதன்மை. அதற்காக வேண்டி வைத்துக் கொண்டிருந்தேன். இது மனைவியுடைய திருப்திக்கு செய்யல, வாப்பாட சொத்தை எடுக்கிறதுக்கு செய்யல. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களுடன் அந்த சொத்தை எடுப்பதற்காக வேண்டி அது வரைக்கும், அது எழுதி கையில் கிடைக்கும் வரைக்கும் எல்லாம் சொல்ற மாதிரி நடிப்பார்கள். சொத்து கையில கிடைத்ததன் பிறகு அவர் எஜமான், தந்தை அடிமையாக இந்த உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற, யாரப்பே உனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தேன். இந்த கல்லை கொஞ்சம் அவிட்டாக நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கல் அவிட்டு போகுது. 2வது நபர் சொல்லுகின்றார், யாருன்னா என்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தது. அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெண்ணை, குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணை அடைவதற்கு ஆசைப்பட்டேன். நான் அவள் பணம் கேட்டால் இந்த தினத்தில் வா, யாருமே இருக்க மாட்டார் என்று முடிவெடுத்து அந்த தினத்தில் வரும்படி கட்டளையிட்டு அவளும் வந்தால் யாருமே கிடையாது. என்னையும் அவளையும் தவிர பணம் இருக்கி அவளும் இருக்கிறார். சூழ்நிலை சரியாக இருக்கின்றது. ஒரு வார்த்தை தான் சொன்னான், இத்தகையில்லா, அல்லாவை பயந்து கொள்.
உரிமை இல்லாமல் எனது உடம்பை உனக்கு பயன்படுத்த முடியாது என்று யாருக்கும் தெரியாத அந்த நேரத்தில் அவள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதனால் நான் அவளை விட்டுவிட்டேன், உன்னை பயந்து யாரப்பே. மனம் இருந்தது, சூழ்நிலை இருந்தது, அவளும் வந்து விட்டாள். நான் தேடி போகல, அவள் தான் பணத்துக்காக வேண்டி வந்தாள். அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த பாவத்தை தவிர்த்தது யாரும் பார்க்கல யாரப்பே, உனக்காக வேண்டி கொஞ்சம் அந்த மலை கல் அப்படியே நகர்கிறது. மூன்றாவது நபர் அவர் சொல்லுகின்றார், யாரெல்லாம் என்னிடத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார், பணத்தை எடுக்காம போய்விட்டார். அது யார் தப்பில? நம்ம சொல்லுவோம் ஒரு மாசம் சம்பளம் நீ எடுக்காம போனது ஓன் தப்பில. இப்ப திரும்பி வந்து அவர் கேட்கிறார், வேலை முடிஞ்சு பணத்தை எடுக்கல, அப்படியே போயிட்டான். திரும்ப வரும்பொழுது நம்ம என்ன முடிவு எடுப்போம்? இப்ப இவன் தேவையெல்லாம் முடிஞ்சு திரும்ப வாரான், அவனுக்கு காசு எப்படி கொடுப்பது? உலகத்தில் நம்ம அப்படிதான் நிறைய பேர்களுடைய சொத்துகள் வீணடிக்கப்படுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்படி கொடுப்பது? இவனே சொல்லாம போயிட்டான், எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பணத்தை கேட்டு வாரான். அவர் சொல்லுகின்ற யாரப்பே அவனுடைய பணத்தில் ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு ஒரு மிருகத்தை வாங்கி அப்படியே வைத்து விட்டேன், அது அவனுக்காக வேண்டி நான் செய்த நீ உலக மேலென்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியை இந்த பொறுப்பை என்னை தலைவனாக்கி அவனை எனக்கு கீழால் வேலை செய்ய வைத்தது நீ. நான் அவனுக்காக வேண்டி ஒரு மந்தையை உருவாக்கி வைத்திருந்தேன். அவன் திடீர்னு ஒரு நாள் வருகின்றான், வந்து இந்த பணத்தை தாங்க எனக்கு தேவையாக இருக்குது என்று. நம்ம இந்த உலகத்துல நிறைய பேர்கள் தஹஜ்ஜத்தை சொல்வார்கள், அஜிக்கு மேல் அஜி, உம்ராக்கு மேல் உம்ரா. ஆனால் தனது வேலையாட்களுடைய உள்ளத்தில் இடம் அவனுக்கு இருக்கார். வேலைக்காரன் எப்பயும் பதுவா செய்து கொண்டே தான் புருஷன் இருப்பான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெள்ளம் இல்லை. ஆனால் அங்கே போய் மண்டியிட்டு கௌபத்துல்லாவுக்கு முன்னால் மண்டியிடுகின்றார். இங்கே தனக்கு வேலை செய்யக்கூடிய தனக்கு கீழால் இருப்பவனுடைய உள்ளத்தில் பொஸ்ஸை பற்றி சரியான கெட்டெண்ணம் தான் இருக்கும். இவன் திரும்பி வந்தவுடன் எதுவும் கேட்கல, இதாரிக்கு ஒரு பணத்தில் எடுத்து போட்ட இந்த மண் இப்படி பெருகி இருக்கு, இதை எடுத்துக்கொண்டு போ ஓடுத்தான். எதுவுமே எடுக்கல. சரி உங்க சரி நீ வச்சுட்டு போவேன், எனக்கும் தேவை இருக்கு, இவ்வளவு எடுத்துட்டு போறதா? ஒன்றும் கேட்கல. அவனுடைய உரிமை. அவன் அப்படியே ஓட்டி கொண்டு செல்கின்றான். அவன் எல்லாவிடத்தில் சொல்லுகின்ற யாருக்கு இதை செய்தது உனக்காக வேண்டி, யாரும் பார்க்கல, யாரும் இடத்துல கேட்கிறான். ஆனா நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று செய்து எனக்கு இந்த இடத்திலிருந்து போறதுக்கு வழியது. அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, நாம் ரகசியமாக செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள், இதை வைத்து படைத்த ரப்பிடத்தில் நாம் முறையாடலாம். ஏழு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், நோய் நொடி, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம தனிமையில ரகசியமாக செய்யக்கூடிய செயல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவதற்கு காத்து கொண்டே இருக்கின்ற நிலையில் அன்புக்குரிய ஈமான் உறவுகள். தனியே ஒரு பயணத்தில் நம்ம 3 பேர் 4 பேர் போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகின்றான், சிரிக்கின்றான். அவர்களுடைய நிலையை பார்த்து, முதலாவது கூட்டம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடும் என்று போறார்கள். எல்லாரும் திரும்பிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் முடிவாக இருக்கிறார்கள், நான் முயற்சி செஞ்சுத்தான் வருவேன் என்று ஒரு போராள். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பயணத்தில் ஒரு கூட்டமாக செல்கின்றார்கள். எல்லாரும் ஆழ உறக்கத்தில் போன டயர்ட்ல எல்லாரும் அப்படியே தூங்கிடுவாங்க. தோரணி இப்படி ட்ரிப்பர் போல நிறைய பேர் சுகம் கிடையாது, லோர் கிடையாது, ஒன்றுமே தொழுகை இல்லை. 3 நாள் 4 நாள் 5 நாள் திரும்பி வந்து எல்லாத்தையும் கலா செய்ய முடியுமா என்று யோசிக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த பயணத்தில் போனவர்கள் எல்லாம் உறக்கம். ஒருவன் மாத்திரம் எழும்பி அந்த உறக்கத்தில் இருந்து எழும்பி படைத்த ரப்புக்காக வேண்டி உதவி செய்து தொழுவதற்கு முற்படுகின்றானே, அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்படுகின்றான். மூன்றாவது நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தேவையுடன் ஒரு அடியார் வருகின்றார். யாருக்கும் தெரியாமல் அந்த தேவையை அவருடைய பணத்தால் பூர்த்தி செய்த இந்த 3 பேர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது.
அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை, அல்லாஹ் தாலா மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றதா என்பதை அன்புக்குரிய ஈமான் உறவுகளை நாம் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ் தாலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது எப்பொழுது முடியும் என்பது தெரியாது. ஆயிஷா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார். காரணத்தை கேட்கின்றார். நரகத்தை பார்த்து நினைத்தேன், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு அழுக வருது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த பூமியில இந்த உலகத்தில் நீ எங்களோட இருப்பீர்கள், மறுமையில் உங்களுக்கு என்ன எங்களை நினைவு வராதா என்று கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கரோட மகள், அபூபக்கர் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் உலகத்தில் அதிகமாக நேசித்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய மகள் நபியார்கள் சொல்லுகின்றார்கள், யாரும் யாரை பற்றி அங்கே யோசிக்க மாட்டாங்க. 3 இடங்கள் நபியார்கள் சொல்லுகின்றார்கள். அந்த 3 இடங்களில் யாரும் யாரை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இங்க போறதா தான் துபாய்க்கு போறதா கொண்டாட்டியை கூட்டிட்டு போவாங்க. வேறொரு பெரிய ஒரு நாட்டுக்கு போனா அப்படியாவது என்ன தனி செய்ய அவளை இழுத்துக்கொண்டு அந்த சந்தோஷமாக வாழ்வோம் என்று யோசிப்போம். நபியார்கள் சொன்னார்கள், அங்கு முதல் நிலை அந்த பாலத்தை கடக்கும் பொழுது பாலத்துக்கு மேலால் இவனுடைய பேன் வரும் ஒவ்வொருத்தருக்காக வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மறுமை நாள் உலகம் அழியும் வரைக்கு முன்னால எல்லாரும் அந்த பாலத்தை கடக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் யாரும் யாரை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நான் கடந்து எப்படியாவது போகணும், கொண்டாடிட்டு பாஸ்போர்ட் இல்லை, ஐடி இல்லை, எப்படி சரி செஞ்சு இழுத்து கொண்டு போவோம் என்பது போன்று அல்ல. இரண்டாவது சொல்லுகின்றார்கள், புத்தகத்தை அல்லாஹ் தஆலா கையில் கொடுக்கப்படும் பொழுது வலது கையில எனக்கு கிடைக்கணும் என்பதைத்தான் ஆசைப்படுவார். முதல்ல எனக்கு கிடைக்கணும், அதுக்கு புறத்து அடுத்தவர் கிடைக்கணும், தனக்கு கிடைக்க அந்த நேரத்தில் யாரையும் யோசிக்க மாட்டார். மூன்றாவது சொன்னார்கள், நன்மை தீமைகள் நிறுத்தப்படும் பொழுது ஏண்ட நன்மை கூடுதலாக இருந்து எப்படியாவது நான் வெற்றி பெறணும். ஒரு நன்மையை கிட்ட இருந்தா கொடுத்தா சமனாகினா கேள்வி கணக்குக்கு மாட்டிக்கொண்டு என்ன நடக்கும் என்பது தெரியாது என்று மனிதன் யோசிப்பான். என அன்புக்குரிய ஈமானி உறவுகளை எதை பேசினோமோ அந்த விடயத்தை, நல்ல விடயங்களை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை படைத்த ரப்பூல் ஆலமீன் தருவானாக. சந்தர்ப்பங்கள் தனிமையில் கிடைக்கும் பொழுதான இந்த உலகத்தில் ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். உலக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எத்தனையோ விஷயங்களை நம்ம வாயால புலம்பிக் கொண்டு பேசிக்கொண்டு அரசியலை பற்றியும் அதை பற்றி இதை பற்றி கொண்டிருக்கின்றோம். அவைகள் எதுவும் நாளை மறுமை நாளில் உங்களுடைய தராசுக்கு பாரமானதாக வராது. அதிகமாக வரக்கூடியது இந்த கலிமாவுடைய இந்த வார்த்தையை நீங்கள் போகும் பொழுது, வரும் பொழுது, உட்காரும் பொழுது, எழும்பும் பொழுது, நடக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, ஒரு மரத்தலையில் குளிக்கும் பொழுது, எல்லா நிலைகளிலும் அந்த கலிமாவுடன் நாம் இருக்கும் பொழுது அந்த கலிமாவுடன் ஒரு மூத்தை ரப்புல் ஆலமீன் தருவதற்கும் காரணமாக அமைந்திடும். அல்லாஹ் தஆலா என்னை பொருந்திக் கொள்வானாக, உங்களை பொருந்திக் கொள்வானாக. அப்போது போகிறார் அவஸ்தா பரிவர்த்தனை الله أكبر. أشهد أن لا إله إلا الله.